கோதுமை மாவு போட்டிருக்கோப்பா. இது ஸ்டஃபிங் செய்யறதுக்கு வெங்காயம், கொத்தமல்லி, தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கேரட்டு, கருவேப்பில்லை, இது காலிஃப்ளவரு. இது ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் மாவு பிணைஞ்சிட்டு காட்டுறேன்ப்பா. மாவு பிணைஞ்சாச்சுப்பா. இது மேலே கொஞ்சோண்டு நெய் தடவி வச்சாக்கா நல்லா சூப்பராக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊறட்டும். காயாமல் இருக்கிறதுக்கு நெய் தடவி வச்சுருக்கோம். மூடி வச்சுருவோம். நான் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்ப்பா. 10 நிமிஷம் ஆகிடுச்சுப்பா. மாவு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு. ரொம்ப அழுத்தமாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும்ப்பா. நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம ஸ்டஃபிங் செய்ய ஆரம்பிக்கிறோம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவோம்ப்பா. இப்போ பெருஞ்சீரகமும் நச்சீரகமும் போட்டிருக்கோம். அடுத்தது பச்சை மிளகா, அடுத்தது இஞ்சி பூண்டு, அடுத்தது கருவேப்பில்லை, அடுத்தது வெங்காயம், காலிஃப்ளவரு, கேரட்டு, தக்காளி கொஞ்சமாக போட்டுக்கணும், நிறையா போடக்கூடாது. அப்புறம் மல்லி, கொத்தமல்லி போட்டிருக்கோம்ப்பா. இது ஸ்டஃபிங் நம்ம செய்கிறோம். இதுக்கு கொஞ்சோண்டு குழம்பு தூள், அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள்ப்பா. ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். அவ்வளோதான்ப்பா. வேகட்ட காட்டுறேன். வெந்துடுச்சுப்பா. வெந்துடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட போகிறோம். எண்ணெய் ஊற்றிருக்கேன்ப்பா. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதை போட்டு எடுக்க வேண்டியதான். சாப்பிடுவார் அவர். ஆயிடுச்சுப்பா. இப்படி தான்ப்பா சுட்டு எடுத்து நல்லா சுட சுட சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்குப்பா. பாருங்க, நல்லா கொதிக்குது. இங்கே பாருங்க, உள்ள ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு சூப்பராக இருக்குப்பா. ரொட்டிக்கெல்லாம் ஸ்டஃபிங் உள்ளே வச்சுருக்கோம். இப்படி தான்ப்பா சுட்டு எடுக்கணும்.